கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேற லெவலில் ஒரு மூவி எடுத்து வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே ஒரு பையன், என்னோட பேர் வில்லியம், காட்டுக்குன்னு இல்லை ரொம்ப பயந்துக்கிட்டே யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, அவங்க அம்மா அம்மில அப்படிங்கிறவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அந்த பையனை கயிறை வச்சு கட்டி ஒரு சேரில் உட்கார வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வேகமாக ஒரு காரு இவன் மேலே ஏற்றுது. இப்படி தான் படத்தை ஆரம்பிக்காங்கன்னு பார்த்தா இது வெறும் கனவு தான். பையன் கோமால இருந்திருக்கான். அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா பையன் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கோமாலேருந்து வெளியே வந்திருக்கான். ஓகே, அப்பாவோட பேர் ரிச்சர்ட். ஏன் இவன் கோமாக்கு போனால் இவன் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறா செரிபிரம் அப்படிங்கிற இந்த மூவில வந்து பார்க்க போகிறோம். இந்த பையன் நல்லா பேச முடியும், ஆனால் கோமாலேருந்து வெளியே வந்ததுலேருந்து இவனால் பேசவே முடியல. இவனால் எழுத படிக்க தெரியும். அதனால இவன் நான் எப்போ வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட கேட்க, டாக்டருமே நீ எப்படி கோமாலேருந்து வெளியே வந்தனே தெரியல, நீ பேசுறது இந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவனை அவங்க அப்பா கூட அமுச்சு வச்சிடுறாங்க. ஓகே, இப்போ அந்த பையன் அவங்களோட சொந்த வீட்டுக்கு வந்து வரான். ரிச்சர்ட் வில்லியமை ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவரோட ரூமுக்கு வந்து கூப்பிட்டு வந்து விடுறாரு. வில்லியம் வந்து கோமாலேருந்து ஃபுல்லாக வெளியே இருந்தாலுமே அவனுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. அவங்க அப்பா வர வந்து ஒரு டாக்டர் தான், நியூராலஜிஸ்ட். அதனால தைரியமாக கூப்பிட்டு வந்துட்டாரு. ரிச்சர்ட் வில்லியமுக்கு ஒரு வாக்கி டேக் கொடுத்துருப்பாரு, திடீர்னு இது எமர்ஜென்சினா கூப்பிடுறதுக்காண்டி. நைட் ஆயிடுது. வில்லியம் இப்போ வர அவங்க அம்மா வந்து பார்க்கவே இல்லை. வில்லியமுக்கு ஒரு டவுட்டு, ஆல்ரெடி அவன் கோமாவில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவனை கொலை பண்ணலாம் பார்த்துருப்பாங்க இல்லையா கனவுல. ஒருவேளை நம்ம மேலே அம்மா வந்து கோவத்தில் இருக்காங்களோ, அதனால நம்ம பார்க்க வரல போல இருக்கு அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதி அவங்க அப்பாட்ட கேட்பான். அவங்க அப்பாவுமே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மேலே தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு வில்லியம் ரிச்சர்ட் தூங்க கூப்பிட்டு வந்துடுறாரு. ஓகே, வில்லியமும் முடிஞ்ச அளவுக்கு தூங்க ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் அவனால் தூங்கவே முடியல. அந்த கனவு அவனை வந்து தூங்க விடாமல் பண்ணுது. வெளியே வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது இவன்ட்டு இருக்கிற ஒரு பேட் ஹேபிட். ஆனால் அதில் திடீர்னு ஒரு சவுண்ட் நோட் பண்ணுறான். என்னென்னா அவங்க அப்பா வந்து குழி தோண்டி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுமே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஏது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க அப்பா தானே அப்படின்னு டெஸ்ட் பண்ணதுக்காண்டி வாக்கி டாக்கியில் அவங்க அப்பாவை கூப்பிட்றாரு. நோ ரெஸ்பான்ஸ். அடுத்த மாதிரி சீக்கிரமே எழுந்துட்டான். எழுந்துச்சு சாப்பிடலாமே அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி சம்திங் ஏதோ ஃபுட்டை எடுத்துகிட்டு தெரியாத நம்ம கீழே போட்டுறான். அவங்க அப்பாவும் நான் எடுத்துக்கிறேன் நீ விட்டுரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடியை வேகமாக கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதை அடைச்சிக்கிறாரு. வில்லியமுக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல. அந்த நேரத்தில் நேற்று நைட்டு நடந்த சம்பவம் வில்லியமுக்கு ஞாபகம் வந்திருக்கும். கார்டனுக்கு போயிட்டு அவங்க அப்பா ஏதோ குழி தோண்டிட்டு இருப்பார் இல்லையா, அந்த இடத்துல புழுவாக வந்து மறந்துக்கிட்டு இருக்கும். அதேமாதிரி ஜன்னலில் இருந்து அவங்க அப்பாவும் பார்த்துருவார். இவன் வேகமாக விறுவிறுன்னு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ரூம் அடைச்சிக்கிறான். இப்போ அவங்க அப்பா வேகமாக வராரு. வேகமாக வந்து பையனை ஒவ்வொரு ரூமாக ஃபஸ்ட்டு அவனோட ரூமில் போய் தேடுறாரு. அங்கே இருக்க மாட்டான், நேராக பாத்ரூமில் தான் இருப்பான் அப்படின்னு பாத்ரூமில் கதவை தட்டிக்கிட்டு இருப்பார். வில்லியம் அதே மாதிரி பேப்பரில் நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பேப்பரில் எழுதி அவங்க அப்பாட்ட வந்து போட்டுறான். அநேகமாக அவன் அவங்க அம்மாவை தான் போச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டான் போல். அவங்க அப்பாவும் இன்றைக்கி மதியம் இல்லைனா நைட்டு அம்மா கூட நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். நைட் ஆயிடுது. வில்லியமுக்கும் தலை பயங்கரமாக வலிக்கும். அம்மா அவங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பாவும் ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு வில்லியமுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுது. அவங்க அப்பாவும் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து வில்லியமை நார்மல் ஆக்கிறாரு. இப்போ வில்லியம் நல்லா தூங்கிடுறான். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு எழுந்திரிச்சிடுறான். அவன் ரூம்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறான். காருக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மா தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆனால் லைட் ஆன் பண்ணால் அவங்க அம்மா இல்லை. திரும்பி பார்க்குறான். அவங்க அம்மா வித்தியாசமாக அழுதுகிட்டே அவன் முன்னாடி நியூடாக நிற்கிறாங்க. பயங்கரமாக கத்துறாங்க. வில்லியமுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே நடந்து போகிறாங்க. வில்லியமுக்கு என்ன நடக்குன்னே சுத்தமாக புரியல. அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறான். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா எங்கடா போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. வில்லியமும் தண்ணி தாகமாக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் மார்னிங் ப்ரெஷரில் அங்கே இங்கேன்னு தலையில் கை வச்சுட்டு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்ன ஏது அப்படின்னு ஒரு ரீசனும் வந்து புரியல. இங்கே வெளியமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிறதுக்காண்டி வெளியே வந்துருப்பாங்க. அவங்க அப்பா உட்காந்து தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. வில்லியமுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். கான்வர்சேஷன்லாம் நல்லா தான் போகுது. ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா திருப்பியும் அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வில்லியம் கேட்க, அவங்க அப்பாவும் இன்னைக்கு நைட்டு டின்னர் அப்போ அம்மாவை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்துறாரு. எப்பவும் போல் அவங்க அம்மாவுக்கு திருப்பியும் உடம்பு சரியில்லை, நான் இந்த நிலமையில வந்து உன்னை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சாப்பாடை மட்டும் அவங்க அம்மாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அதாவது அம்மிலாக்கு எடுத்து போயிட்டு கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் வில்லியம் கிட்ட நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. வில்லியமும் சாப்பிடுவான். ஆனால் அந்த சாப்பாடில் தூக்க மருந்து கலந்துருக்கும். அது தெரியாமல் சாப்பிட்டு
மயங்கிடுறான். ஆல்ரெடி அவன் கோமாலேருந்து வந்திருக்கான். அவன் மைண்டுக்குள்ள ஒவ்வொன்றா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த மார்னிங் அவங்க அப்பா அங்கே இருக்க மாட்டாரு. இதை யூஸ் பண்ணி அவங்க அம்மா போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நேராக அமிலா ரூமுக்கு போகிறான். ஆனால் அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க. நைட்டு கொண்டு போன சாப்பாடுமே அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். நம்ம அப்பா நம்மளை ஏமாத்துறாரு, கொலை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை நான் இப்போவே உடனே பார்த்தாக்கணும் அப்படின்னு அந்த ஃபோட்டோலாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பாவும் ஒழுங்கு அந்த ஃபோட்டோவை எடுத்து இருந்த இடத்துல வைக்கியா இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ரொம்ப வாக்குவாதம் ஆயிரும். ஓகே, அன்றைக்கி நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா, வில்லியம் தூங்குனதுக்கப்புறம் அவங்க அப்பா சம்திங் ஏதோ தண்ணியை கீழே ஊற்றிக்கிட்டு இருப்பார். பின்னாடி அமிலா இருக்காங்க. அமிலாவும் இதுக்கு மேலே நம்ம பையன்ட உண்மையை மறைக்க வேணாம், உண்மையை சொல்லிடுங்க அப்படின்ட்டு ரிச்சர்ட்டை சொல்ல, ரிச்சர்ட்டுமே வேணாம் எல்லாமே கெட்டு குட்டிச்சோராயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. இங்கே வில்லியமுக்கு தூக்கம் வராமல் அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். என்ன அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு தெரியல. ரிச்சர்ட்டுமே நடந்துக்கு வந்து வில்லியம் என்னை ஃபாலோ பண்ணி பின்னாடி வா அப்படின்னு வில்லியமுக்கே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு வில்லியமை ரிச்சர்ட் கூப்பிட்டு போகிறாரு. உள்ளுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் வில்லியம் கதறிடுறான். கையை காலி எல்லாம் உதறுது. விட்டா திருப்பி கோமாக்கே போயிடும் இருக்கு. அப்படி என்னடா பார்த்தான் அப்படின்னா அவங்க அம்மாவோட டெட் பாடி இருக்கும். அவங்க அப்பா அந்த டெட் பாடியை வச்சு சம்திங் ஏதோ எலிகளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சீன் எப்படி கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக். அமிலா பிஸ்னஸ் ட்ரிப்புக்காண்டி வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ அவங்க ரிட்டர்ன் பேக் அவங்க வீட்டுக்கு வராங்க. இதுதான் அமிலா வீடியோ காலில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம வில்லியம் இவங்களுக்கு தத்து பிள்ளை தான் இருந்தாலும் இவங்களோட லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இனிமே தான் பிரச்சனை ஆரம்பிக்கு. நம்ம வில்லியமுக்கு ஸ்மோக்கிங் பண்ணுற ஹேபிட் இருக்கு. ஆனால் இது சாதாரண சிகரெட் இல்லை, கொஞ்சம் வீட் கலந்துருக்கும், அதாவது போதைப் பொருள் கலந்துருக்கும். ராபர்ட் வில்லியமை ஒரு பெட்டி ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாரு. அந்த பெட்டியை ராபர்ட் ரூமில் வச்சதுக்கப்புறம் வில்லியம் அங்கே இருக்கிற எலியெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உன் வேலையை பட்டு போடா அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் திட்டி அமைச்சிருவாரு. ரெண்டாவது சிகரெட்டையும் பார்த்து வச்சிடறான். ஓகே, இப்போ அமிலா ஊருக்கு வந்துட்டாங்க. வில்லியம் தான் பிக்கப் பண்ண வந்திருக்கான். வில்லியமுக்கு கொஞ்சம் கேராக தான் இருக்கும், 2 சிகரெட் வந்து இன்செர்ட் பண்ணதுனால. அமிலாவும் நம்ம வில்லியம் கொஞ்சம் சோகத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அமிலா என்ன நினைக்காங்க, இவ்வளோ நாள் நம்ம இல்லாதனால ராபர்ட் வந்து வில்லியமை படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இனிமேல் நான் வந்துட்டாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டே போவாங்க. ஆனால் இங்கே வில்லியமுக்கு கண்ணு சொருக ஆரம்பிக்கி. ஒரு கட்டத்தில் அமிலாவும் தூங்கிறாங்க. அங்கே வில்லியமும் கண்ணை சந்துடுறான். அந்த நேரத்தில் பயங்கரமான ஆக்சிடென்ட் நடங்கு. இதில் வில்லியம் கோமாக்கு போயிடறான். அமிலா இறந்துடுறாங்க. இந்த ஒரு விஷயம் வில்லியம் தெரிஞ்சதுக்கப்புறம் வில்லியம் ரொம்ப கோவப்படுறான். எல்லாம் என்னன்னதான் நான் தான் எங்கள் அம்மாவை கொண்டுட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அக்ரெசிவ் பிஹேவ் பண்ணுறான். அந்த ஷாக்கிங்லேயே அவனுக்கு வந்து பேச்சு வந்துடும். டாக்டருக்குமே இவனுக்கு எப்படி பேச்சு வந்துச்சு அப்படின்னு புரியாமல் தான் இருப்பாங்க. இருந்தாலும் நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஓகே பார்த்து பத்திரமா இருறா தம்பி அப்படின்னு அமுச்சு வைக்காங்க. இங்கே வில்லியமோட அப்பாவும் அந்த டாக்டர்கிட்ட திடீர்னு வில்லியமுக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்னா போகிற வழியிலே வில்லியமோட அப்பா காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உன்னையும் எப்படியே காப்பாற்றிட்டாங்க, இருந்தாலும் அமிலாவை காப்பாற்ற முடியல, நான் அவளை இழக்க விரும்பலை, அவளை நான் திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வில்லியமுக்கு ராபர்ட் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இப்போதைக்கு அமிலா வந்து இறந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்களோட பிரெயினை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம் சொல்கிறேன், இப்போ நம்ம வில்லியம் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் பார்த்தோன்னா அவங்க காத்துக்குள்ளே இருந்து ஸ்பைடரில் வந்திருக்கோம். பின்னாடி அவங்க அம்மா மாதிரியே இன்னொரு லேடி வந்து நிற்கிறாங்க. இது நம்ம அமிலாவோட பிரெயினுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹாலோகிராம், ஒரு லைட் மாதிரி தான் வேலை செய்யும். இதுக்கு உடம்புலாம் கிடையாது, ஆனால் இதனால அங்கங்கே நகர முடியுது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே. பின்னாடி வில்லியம் திரும்பி பார்க்குறான். அவங்க அப்பா ஏதோ ஒரு லேடியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்காப்புல. வில்லியம் சரியான கோவத்தில் இருக்கிறான் அவங்க அப்பா மேலே. அவங்க அப்பாவும் டெய்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கூத்து கும்மாளமாக இருக்காரு. ஆல்ரெடி இப்போமே 2 பொண்ணை வந்து வில்லியம் வந்து பார்த்தான். என்னதான் நடக்கு அப்படின்னு எட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியமோட அப்பா ராபர்ட் மயக்க மருந்து தான் கூட்டு வந்த பொண்ணை அவங்க அம்மா பக்கத்து பெட்லேயே படுக்க வச்சிருக்காப்புல. ராபர்ட் ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து நம்ம அமிலா தலைக்கும் இந்த கூட்டு வந்த பொண்ணோட தலையிலையும் ஒரு ஓட்டையை போட்டு 2 பிரெயினையும் ஒரு வயர் மூலியமாக கனெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அமிலாவோட எல்லா மெமரிஸையும் அவங்க பிரெயின்லேருந்து அப்படியே கூட்டு வந்த பொண்ணோட பிரெயினுக்கு மெமரிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாரு. மிஷினும் ஆன் பண்ணி வச்சு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட்டு வந்த பொண்ணு அமிலாவை கண்ணு முழிக்க போதா, இல்லைன்னா அவங்களோட வெர்ஷனாகவே கண்ணு முழிக்க போகிறாங்களா, இல்லைன்னா இறந்து போக போகிறாங்களா அப்படின்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ராபர்ட்டுமே அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்டிங்கை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு எந்த அசைவுமே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு அமிலாவை உயிரோட வரல, அதோட வெர்ஷனாகவே உயிரோடு வந்திருக்கு. பயத்தில் என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கும்போது மூக்கு கை கால் எல்லா இடத்துலதும் ரத்தமாக கக்குது.
அப்படியே அந்த பொண்ணு இறந்து போயிடும். இது எல்லாத்தையும் வில்லியமும் கூட இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவனால் இதை ஏற்றுக்கிடவே முடியல. போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறான். ஆனால் ராபர்ட் வந்து தெரியாமல் ஃபோன் பண்ணிட்டான் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி வச்சிடறாரு. வில்லியம் மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போனா இதுக்கு முன்னாடி அப்பா எத்தனை வருத்த கொலை பண்ணியிருப்பாரு, இதுக்கு முன்னாடி கூட்டு வந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் கொலை பண்ணிகிட்டு இருக்காராம், நம்ம அம்மா உயிரோட வர்றதுக்கு இத்தனை பேர் வந்து இறக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். வில்லியமும் ஓப்பனாகவே இங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க, எதுக்காண்டி கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ராபர்ட்டுக்கிட்ட கேட்க, ராபர்ட்டுக்குமே என்ன சொல்லணும்னு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்தில் எல்லாமே நம்ம காண்டி தான், நம்ம அம்மியில் திருப்பி வர்றதுக்காண்டி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிமே சொல்ல, வில்லியமுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு திருப்பியும் ஒரு பொண்ணை அமிலாக்காண்டி கண்டுபிடிக்கிறவரா அமிலாவோட பிரெயினை ப்ரிசர்வ் பண்ணணும். அந்த ப்ராசஸை வந்து ராபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராபர்ட்டை பொறுத்தவரை அவர் பண்ணுறது கரெக்டு. இது ஒரு மிகப்பெரிய க்ரைம், இது தெரிஞ்சுன்னா சோழி முடிஞ்சிட்டு வில்லியம் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே ராபர்ட்டும் அடுத்த முறை உன்னை உயிரோட கொண்டு வந்துடுறேன் எப்படியாது அப்படின்னு அமிலா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. இங்கே வெளியே வில்லியமும் நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, நான் தான் காரணம் அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பான். ராபர்ட்டுமே சமாதானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ராபர்ட் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒன்றை மாதிரி நானுமே ஸ்டார்டிங்கில் அழுதுகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அமிலா உயிரோட கொண்டு வர எத்தனை வருத்தினாலும் யாரனாலும் கொல்லுவேன், அதுக்கு இன்னும் 1000 பொண்ணுங்களாலும் கொல்லுவேன், எனக்கு அமிலா உயிரோட வரணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. வில்லியம் கிட்டேயும் உங்கள் அம்மா உயிரோட வர போகிறாங்க சிரிக்க மாட்டியா அப்படின்ட்டு வில்லியமே சிரிக்க வைக்காரு. நியூஸில் எப்பவும் போல இப்போ ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு அதையும் நியூஸில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வில்லியம் ஆல்ரெடி கோமாலேருந்து வெளியே வந்திருக்கான். அவன் மைண்டுக்கு அவன் ப்ரெஷரே கொடுக்கக்கூடாது. நடக்கிறதெல்லாம் அவனுக்கு என்னென்னவோ தோணுது. அவனே அவங்க அம்மாவை கொல்ற மாதிரிலாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் தோணிக்கிட்டு இருக்கு. நேராக விருதுன்னு அவங்க அம்மா கிட்ட போயிடுறான். அவங்க அம்மா கிட்ட நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்கான். அவனால தான் நடக்கிறதெல்லாம் காரணம் அப்படின்னு அவனே ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். சைடு அவங்க அப்பா வந்து படுத்துருப்பாரு, ஆனால் தூங்கிட்டு இருப்பாரு. எனக்குள்ளே ஒரு டைரி ஒன்று இருக்கும். அந்த டைரி எடுத்து பார்த்தோன்னா அவன் கோமாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது திருப்பி பார்த்தோன்னா அமிலாவோட பிளட் குரூப் இருக்கிற மாதிரியே சில லேடிஸ் எல்லாம் அவர் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாரு. இதில் சில பேர்த்த வந்து பார்த்தோன்னா அவர் கொண்டிருப்பாரு. இவ்வளோ நேரம் வந்து இந்த லேடி வந்து தாங்கினாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் புதைச்ச எல்லா இடத்தையும் நம்ம வில்லியம் தோண்டி பார்க்குறான். எல்லா இடத்துலையும் டெட் பாடி. அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. இப்போ தான் மேட்ரே சூடுபட்டிக்கு வில்லியம் வந்து அப்படியே அவங்க அப்பா சைடு நடந்து போயிடுறான். வேகமாக பயத்தில் ஓடி போகிறான். கார் சாவியை எடுத்துகிட்டு வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் தான் போக ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஈவன் அதுக்கு காருமே ஸ்டார்ட் ஆகலை. அந்த டயத்தில் ராபர்ட் வில்லியம்மை லாக் பண்ணிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் சைடு அமிலாவோட ஹாலோகிராம் இருக்குது. இந்த ஹாலோகிராம் பிரெயின் கூட கனெக்ட் பண்ணதுனாலே என்னவோ எமோஷன்ஸ்லாம் இருக்குது. சரி, அதனால் ராபர்ட் வில்லியமை கொல்லலை, ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருப்பாரு. அதே நேரம் டாக்டருக்கு ஃபோன் அடித்து வில்லியம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பார்க்கவங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த டாக்டரும் இருந்திருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அமிலாவோட பிளட் குரூப் இந்த டாக்டருக்கு இருக்கும். இதையும் சார்ட் அவுட் பண்ணி தான் ராபர்ட் வச்சுருப்பாரு. அது தெரியாமல் அந்த டாக்டர் இங்கே வந்திருப்பாங்க. இருந்தாலும் டாக்டருக்கு ஏதோ அன்யூஷுவலாக இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ராபர்ட் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட கேட்க, நான் வில்லியம் மட்டும் பார்த்துட்டு இன்ஜெக்ஷனை போட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. வில்லியம் மாடியில் இருக்கான். நானே அவங்ககிட்ட அவங்கள கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு டாக்டரை மாடிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ராபர்ட் வில்லியமோட கதவை ஓப்பன் பண்ணும்போது வில்லியம் தள்ளி விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். நேராக டாக்டர்கிட்ட இங்கே இருக்காதீங்க, உங்களுக்கு ஆபத்து, முதல்ல நான் போயிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்க அப்படின்னு நேராக போலீஸ் ஃபோன் அடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ரிங்கு போகாது. ஆல்ரெடி ஃபோனோட கனெக்ஷனை ராபர்ட் கட் பண்ணி வச்சுருக்காரு. மேலேருந்து ராபர்ட்டுமே வராரு. அந்த டாக்டரும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையை சொல்லுங்க, நான் உடனே போலீஸ் ஃபோன் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ராபர்ட் டாக்டர்கிட்ட பக்கத்தில் வரும்போது டாக்டர் மூக்கிலே குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் ஒரு இன்ஜெக்ஷனை டாக்டர்கிட்ட போட வரும்போது வில்லியம் வந்து தடுத்துருவான். அதுக்கப்புறம் பயங்கரமான ஃபைட் நடக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ராபர்ட் மயக்க மருந்தெல்லாம் போட்டு அந்த டாக்டரை ரிசர்ச் சென்டருக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. முக்கால்வாசி வேலையை முடிச்சு வச்சுருக்காரு. வில்லியமும் எப்படியாவது இந்த டாக்டரை வந்து காப்பாற்றினோம், இன்னொரு உயிர் நம்மளால் வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இங்கே முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிருக்கு. வில்லியம் போயிட்டு ராபர்ட் கூட சண்டை போகிறான். ஆனால் ராபர்ட் வில்லியம்மை அடித்து போட்டுறாரு. வில்லியமே கத்தி வச்சு ஒழுங்காக ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவான். ஆனால் ராபர்ட் வில்லியம் கத்தி வச்சு வில்லியமே ஒரு குத்திடுவார். அதுக்கப்புறம் மிஷினையும் ஆன் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு. அடுத்து வில்லியம் கிட்ட வந்துட்டு நடந்ததுக்கெலாம் சாரி, எனக்கு வேறு வழி தெரியல, இந்த முறை என்னோடய ப்ராஜெக்ட் ஃபெயிலியரே ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வில்லியம் கத்தியை கொண்டு ராபர்ட் கழுத்தில் வெட்டிடுறான். ஆல்ரெடி மிஷினும் ஆன் ஆயிடுச்சு, அந்த ப்ராசஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த முறை என்ன ஆகுது அப்படின்னா, ராபர்ட்டோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. என்னென்னா அமிலாவோட ஃபுல் மெமரி டாக்டரோட பிரெயின்குள்ளே போயிடுச்சு. அதேமாதிரி டாக்டரோட ஃபுல் மெமரி
அமிலாவோட பிரெயின்குள்ளே போயிடுச்சு. நம்ம ராபர்ட்டோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலுமே இங்கே வில்லியமும் செத்துக்கிட்டு இருக்கான், ராபர்ட்டுமே இறந்துட்டாரு. அமிலா கண்ணு முழிச்சு பார்த்தாலுமே எல்லோரும் இறந்து தான் இருப்பாங்க, பிரயோஜனமே இல்லாத வாழ்க்கையை தான் வாழுவாங்க. சரி, இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.